ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அலோ ப்ளவுஸில் உள்ள மெஷர்மெண்ட்டை எடுத்து நம்ம கட்டிங் போட போறோம். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் ப்ளவுஸ் தான், நமக்கு லைனிங் கிடையாது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, அலோ ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எப்படி சிஸ்டர் ஈஸியாக எடுக்கிறது, எடுத்து நம்ம ஈஸியான முறையில் வந்து கட்டிங் போட போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நீங்க முதல்ல அலோ ப்ளவுஸில் மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க, இல்லை அலோ ப்ளவுஸை வச்சு அப்படியே நீங்க கட்டிங் போட போறீங்க அப்படின்னாலும், நம்ம முதல்ல அதுக்கு ப்ளவுஸை வந்து நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க. சுருக்கமா இருந்தா நல்லா தேய்ச்சுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம அளவு ப்ளவுஸ்ல வந்து இந்த அளவு ப்ளவுஸ் வந்து எத்தனை சைஸ், அதாவது இந்த ப்ளவுஸோட சைஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ப்ளவுஸ் எடுத்தாலும் மெஷர்மெண்ட் எடுக்க போறீங்க அப்படின்னா அளவு ப்ளவுஸோட சைஸை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த மாதிரி ப்ளவுஸை பேக் சைடு பார்த்து போட்டுக்கோங்க. பேக் சைடு பார்த்து இந்த ஹூக் பட்டியும் இந்த பாக்கு ஊக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அது இந்த மாதிரி சமமா இருக்க மாதிரி கீழே பார்த்து எடுத்து விட்டுக்கோங்க. அதே மாதிரி உள்ளேயும் எந்த சுருக்கமும் இல்லாம 2 சைடும் நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. அழகா அந்த மாதிரி வளைவா இருக்கணும், ஏத்த இறக்கமா இருக்கக்கூடாது. இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இவன் நான் வீடியோல காட்டுற மாதிரி நீங்க அளவு ப்ளவுஸை போட்டுக்கோங்க. கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு இந்த வளைவு மட்டும் சமமா போய் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க கை நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, கையும் உடம்பும் இங்க இருந்து அதே மாதிரி இந்த சைடு கையும் உடம்பும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த ரெண்டுலையும் நம்ம இங்க வச்சு டேப்பை வச்சு அளந்து எடுக்க போறோம். இப்ப அதே மாதிரி கரெக்டா துணி எதுவுமே மடங்கி இருக்க கூடாது. கரெக்டா இங்க வச்சுட்டு இந்த இடத்துல நீங்க அளவு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வச்சு எடுத்துக்கோங்க. எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளவு இன்ச் வருதோ அதை நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா 21 இன்ச் இருக்கு. கரெக்டா அளவு மட்டும் மறந்துடாம நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இப்ப 21 எடுத்தாச்சு. மறுபடியும் இந்த லெஃப்ட் சைடு இந்த கை ஜாயின் பண்ணிக்கலாம். அதே இடத்துல வச்சு இந்த ஹூக் பட்டி கரெக்டா இந்த ஹூக் கொக்கி வருது இல்லையா வளைஞ்சு, அது கிட்ட கரெக்டா எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச் இருக்கு. 21 இன்ச் எடுத்தோம், அடுத்து 8 இன்ச் எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து வி வச்சிருந்தாலும் சரி, இல்ல பாக்குக்கி வச்சிருந்தாலும் சரி, வி வந்து எந்த இடத்துல ஸ்டார்ட் ஆயிருக்கோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. அது மாதிரி கொக்கி வச்சிருந்தாலும் பின்னாடி திருப்பி பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 8.5 இன்ச் இருக்கு. 21 அடுத்து இங்க இருந்து 8 இன்ச் எடுத்தோம், இங்க இருந்து 8.5 இன்ச் எடுத்தோம். இது மூணையும் டோட்டல் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த பிளவுஸோட சைஸ் பாத்தீங்க அப்படின்னா 37.5 இன்ச் வருது. 3 இன்ச்சையும் நம்ம டோட்டல் பண்ணணும். 37.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்க 38ன்னு எடுத்துக்கோங்க. இப்ப நீங்க கிளாத் எடுத்துக்கோங்க. 34 இன்ச் இல்ல 36 இன்ச்சுக்கு மேல நீங்க சைஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா 1 மீட்டர் நமக்கு குறையாம எடுத்துக்கோங்க. சிலர் 80 பாயிண்ட வச்சு நீங்க இந்த மாதிரி கட்டிங் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அட்டாச் பண்ண கையில எல்லாம் கிளாத் வந்து பத்தாம போயிடும். அது வந்து அட்டாச் பண்றது நமக்கு தான் பெரிய தலைவலி. அதனால நீங்க 1 மீட்டருக்கு வெளியில எடுத்து கொடுத்தாலும் சரி 1 மீட்டர் குறைஞ்சு வாங்காதீங்க. இப்ப இந்த மாதிரி கிளாத்தை வந்து போட்டுக்கோங்க. இப்ப ஃபோல்டிங் வந்து என்ன பார்த்திருக்கு, ஓப்பன் வந்து ஆப்போசிட்ட பார்த்திருக்கு. எப்பயுமே இந்த மாதிரி தான் நம்ம போட்டுக்கணும். போட்டுட்டு இப்ப ரைட் சைடு நான் எடுத்திருக்கேன். நமக்கு ரைட் சைட்ல தான் நம்ம பேக் எடுக்கணும். இப்ப இந்த எண்டுல கரெக்டா ஒரு 2 இன்ச் வந்து நம்ம விட்டுட்டு தான் எந்த பிளவுஸ் நம்ம இது பண்ணாலும் 2 இன்ச் விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும். இந்த மாதிரி பிளவுஸ் உங்களுக்கு ஏத்த இறக்கமா இருந்தாலும் நீங்க சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சைஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் 2 இன்ச் மடிச்சடிக்கிறதுக்காக நம்ம இந்த 2 இன்ச் விடணும். நான் அந்த 2 இன்ச் விட்டுருக்கேன். இந்த மாதிரி 2 இன்ச் விட்டதுக்கு அப்புறம் இங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸ்கேல் எடுத்து கரெக்டா இதுல சும்மா ரஃபா கோடு போட்டுக்கோங்க. அந்த 2 இன்ச் மேலே இப்ப கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு இன்ச் எடுத்தோம், 37.5 இன்ச் 38 எடுத்துக்கிட்டோம். அந்த 1/2 இன்ச்ல வந்து நமக்கு ஒன்னும் முன்ன பின்ன ஆகாது. அதனால 38 எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு வந்து 39.5 இன்ச் வருது அப்படின்னா நீங்க 40 இன்ச்சா எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப எனக்கு 37.5 நான் 38 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த 38 இன்ச்ச இந்த மாதிரி டேப்பை 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த 38 இன்ச்ல வச்சுட்டு இந்த மாதிரி டேப்பை இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு அதோட பாதி அளவு என்னன்னு தெரிஞ்சிடும். 38 பாதியா பிரிச்சோம் அப்படின்னா 19 இன்ச் வருது. இந்த 19 இன்ச்ச மறுபடியும்
நம்ம வந்து பாதியா பிரிக்கணும். 4 பாதியா பிரிக்கணும். நமக்கு வர பிளவுஸோட சைஸோட அளவு வந்து 4 பாதியா பிரிக்கணும். இப்ப 19 பாதியா பிரிச்சோம் அப்படின்னா 9.5 இன்ச் வருது. இந்த 9.5 இன்ச்ச தான் நம்ம இங்க மார்க் பண்ண போறோம். இப்போ 9.5 இன்ச் அப்படியே மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் 1/2 இன்ச் வந்து நம்ம விடணும். எதுக்காக அப்படின்னா நம்ம இங்க டாட் பிடிப்போம் இல்லையா முதுகுல, அதுக்கு நம்ம 1/2 இன்ச் வந்து இந்த சைடு விடணும். இந்த மாதிரி விட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப பிளவுஸோட ஹைட், பிளவுஸ் வந்து எவ்வளவு லென்த்ல இருக்குன்னு நம்ம நோட் பண்ணிக்கலாம். அளவு பிளவுஸ் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா அந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒண்ணு போல எடுத்து வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த கோடு எங்க வருதோ அது இந்த மாதிரி சமமா 2 ஆம் ஹோலையும் ஒண்ணா வச்சு 2 கழுத்தையும் ஒண்ணா வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி சுருக்கம் இருந்துச்சுன்னா தேய்ச்சி விட்டுக்கோங்க. இப்போ அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நீங்க இங்க இருந்து ஷோல்டரோட ஹைட் வந்து நோட் பண்ணாதீங்க. இங்க இருக்கு இல்லையா நம்ம இங்க கழுத்து இது பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து நீங்க கீழே நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல நமக்கு கொஞ்சம் இழுவை கொடுத்த மாதிரி இருக்கனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். அதனால இங்க இருந்து நீங்க நோட் பண்ணிக்கோங்க. பாத்தீங்க அப்படின்னா நமக்கு 14.5 இன்ச் இருக்கு. இந்த 14.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி சும்மா ரஃபா ஒரு 2 இன்ச் கேப், இந்த சைடு ஒரு 2 இன்ச் கேப் கிட்ட வர மாதிரி இந்த மாதிரி 14.5 இன்ச் வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஒரு மார்க், அதே மாதிரி இன்னும் ஒரு இன்ச் தள்ளி ஒரு 14 இன்ச் இந்த மாதிரி மறுபடியும் வச்சுட்டு மறுபடியும் ஒரு மார்க். நம்ம மாதிரி 2 சைடு மார்க் பண்ணிருக்கோம். அப்பதான் கோடு போடும்போது நமக்கு இந்த சைடு முன்ன பின்ன ஆகாம சமமா வரும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் இது வந்து நம்ம ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம். தையலுக்காக நம்ம விடுவோம் இல்லையா, ஷோல்டருக்கு மேல கிளாத் வரும் இல்லையா, அதுக்காக ஒரு 1/2 இன்ச் விடணும். அதே மாதிரி கொஞ்சம் தள்ளி இந்த 1/2 இன்ச்சை மார்க் பண்ணிட்டு நீங்க கோடு போட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணியாச்சு. இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு பிளவுஸ் எடுத்துட்டு இப்ப நம்ம வந்து இங்க இருக்கு இல்லையா, இங்க கழுத்தோட இறக்கத்தை தான் நம்ம மார்க் பண்ண போறோம். இந்த கழுத்தோட இறக்கம் எவ்வளவு இருக்குன்னு நீங்க அளவு பிளவுஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி நல்லா சமமா வச்சு ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்படி வச்சுட்டு சுருக்கம் இருந்துச்சுன்னா நல்லா இழுத்து விட்டுட்டு கரெக்டா அந்த இறக்கத்துல இருந்து கீழே வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா 6.25 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த 2 இன்ச் மார்க் பண்ணு இல்லையா, இங்க இருந்து அந்த 6.25 இன்ச் வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன மார்க். இப்ப அவ்வளவுதான். இந்த மாதிரி கழுத்தோட இறக்கத்தை நம்ம ஈஸியா மார்க் பண்ணிட்டாலே இதை வச்சு நம்ம கழுத்தோட உயரத்தை வந்து மார்க் பண்ணிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வந்து கழுத்தோட அகலத்தை தான் நம்ம இப்ப மார்க் பண்ண போறோம். அதுக்கு அதே மாதிரி லைனிங் பிளவுஸ் எடுத்துக்கோங்க. லைனிங் பிளவுஸ் எடுத்துட்டு நீங்க இங்க இருக்கு இல்லையா, இந்த நம்ம கழுத்தோட இறக்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இந்த மாதிரி துணியை ஃபுல்லா வச்சிடாம இங்க பிடிச்சிட்டு ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. கிராஸா வச்சுட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 1/2 இன்ச் வந்து நமக்கு கிராஸா இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி வச்சுட்டு கழுத்தை இந்த மாதிரி இழுத்து பிடிச்சு மேல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டீங்களா, வச்சுட்டு இதுல ஒண்ணுமே இல்லை, நம்ம ட்ரேஸ் எல்லாம் எடுக்க போறது இல்ல, இதோட அகலத்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இதோட அகலத்தை சும்மா ஒரு டாட் மட்டும் வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்க ட்ரேஸ் எடுத்தீங்கன்னாலும் இந்த சைடு கொஞ்சம் முன்ன பின்ன நமக்கு பிளவுஸை வந்து அளவு பிளவுஸை கொஞ்சம் தள்ளி வச்சிட்டோம் அப்படின்னா முன்ன பின்ன ஆயிரும். இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு இருக்குன்னு அளந்து எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் இருக்கு. எல்லாருக்குமே பொதுவா கழுத்தோட அகலம் வந்து 3 இன்ச் வச்சா கரெக்டா இருக்கும். இப்ப அதே மாதிரி அந்த 3 இன்ச்சை கொஞ்சம் தள்ளி தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்க அளவு எடுத்துட்டு இந்த 3 இன்ச் அதுக்கப்புறம் மார்க் பண்ணிட்டு கோடு போட்டீங்க அப்படின்னா நமக்கு கரெக்டா இருக்கும். ட்ரேஸ் எடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். அதனால இந்த மாதிரி மார்க் பண்ணி பழகுங்க. கரெக்டா அந்த கழுத்தோட இறக்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு எல் ஷேப் வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு ஒரு 1/2 இன்ச் வந்து இந்த கர்வ் வரைகிறதுக்காக மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் இல்ல உங்களுக்கு கர்வோட வளைவு வந்து ரொம்ப குறுகி வேணாம், இல்ல கொஞ்சம் கர்வா இருந்தா போதும் அப்படின்னா 3/4 இன்ச் வச்சுக்கோங்க. பொதுவாவே எல்லாருக்கும் 1/2 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும்.
இந்த மாதிரி கையிலே நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க இந்த கர்வ் ஸ்கேல் வச்சு இந்த நுனி பகுதி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு நீங்க மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப ஷோல்டரோட அகலம் தான் நம்ம மார்க் பண்ண போறோம். ஷோல்டர் வந்து எவ்வளவு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப கரெக்டா இந்த இந்த ஆம்கோல் மார்க் பண்ணி பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதுல இருந்து இப்படி வச்சு கழுத்து இங்க இருக்கு இல்லையா, இதுல எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி கழுத்துக்கிட்ட வச்சு இந்த 2.25 இன்ச்ச நோட் பண்ணிக்கோங்க. இங்க மார்க் பண்ணது மட்டும் இல்லாம இங்க கொஞ்சம் தள்ளி அதே மாதிரி 2.25 இன்ச்ச மார்க் பண்ணிட்டுக்கோங்க. இது ஏன் இந்த மாதிரி தள்ளி தள்ளி அதே அளவு மார்க் பண்றோம்னா, இந்த மாதிரி கோடு போடையில நீங்க ஸ்கேல இப்படி முன்ன பின்ன வச்சிருவீங்க. இப்படி வச்சீங்க அப்படின்னா சமமா நமக்கு அந்த லைன்லயே இருக்கும். இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா நம்ம தையலுக்கு விடுவோம் இல்லையா, அதுக்காக 1/2 இன்ச். கை கிட்ட நமக்கு 1/2 இன்ச் கிளாத் விடுவோம் இல்லையா, கையையும் உடம்பையும் ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம். இந்த 1/2 இன்ச்சையும் இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப நம்ம வந்து ஆர்ம் ஹோலோட உயரம் மார்க் பண்ணிடலாம். அதுக்கு நீங்க பேக் சைடு பார்த்து எடுத்துக்கோங்க பிளவுஸ. இந்த ஸ்லீவ் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, ஸ்லீவும் உடம்பும் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த இடத்துக்கிட்டையும் அதே மாதிரி இடுப்போட இறக்கும். இத வந்து நம்ம மார்க் பண்ணிட்டாலே நமக்கு இங்க கூட நீங்க வந்து மார்க் பண்ணா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். நீங்க இப்படி மார்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆம் ஹோல் இங்க கை ஜாயின் பண்ணிருக்கலாம், இங்க இருந்து இதோட அளவு எடுத்து நீங்க மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆம் ஹோலோட உயரம் தெரிஞ்சிரும். உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப பாத்தீங்க அப்படின்னா 8 இன்ச் இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு வருதோ அதை எடுத்துக்கோங்க. இந்த 1/2 இன்ச் தள்ளி விட்டு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து நீங்க இந்த 8 இன்ச்ச நேரா வச்சுக்கோங்க. நேரா வச்சுட்டு சும்மா ஒரு டாட் மட்டும் போட்டு விடுங்க. இப்ப நான் சொல்றேன் பாருங்க, இதோட அகலம் வந்து இங்க வந்து கரெக்டா இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டேப்பை 8 இன்ச் கிட்ட வச்சு மார்க் பண்றீங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு கிராஸா கூட இருக்கலாம். இப்ப நேரா தான் இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால இதோடைய அகலத்தை அளந்துட்டு இதே மாதிரி இங்கேயும் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா 10 இன்ச் இருக்கு. அதே மாதிரி இந்த சைடு 10 இன்ச் இருக்கான்னு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னா 10.5 இன்ச் வருது. நமக்கு எக்ஸ்ட்ரா நம்ம தள்ளி மார்க் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம பண்ற தப்பு. அதனாலதான் நமக்கு ஆம் ஹோல் கிட்ட அந்த லூஸ் வருது. இப்ப இந்த மாதிரி 10 இன்ச் வந்து கரெக்டா வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு டாட் விட்டுக்கோங்க. இப்ப 8 இன்ச் கிட்ட உயரம் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப கரெக்டா இருக்கு. இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு டைம் நீங்க வந்து இந்த மாதிரி மார்க் பண்றீங்க அப்படின்னா இதோட அகலமும் இங்க கரெக்டா இருக்கான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் தள்ளி அந்த 8 இன்ச்சை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் நம்ம தையலுக்காக இன்னும் 1/2 இன்ச் விடல. இங்க நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா கை, அதுக்காக இன்னும் 1/2 இன்ச் விடல. ஒரு 1/2 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க, நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இங்க வந்து 2 இன்ச் தையலுக்காக விடணும். 2 இன்ச் விடலாம். இல்ல உங்களுக்கு உள்ள வந்து கிளாத் கம்மியா இருந்தாலே போதும், எனக்கு பிரிச்சு விடலாம் தேவையில்லை அப்படின்னா 1.5 இன்ச் விட்டுக்கோங்க. நான் வந்து உங்க கொஞ்சம் ஃபேட்டா இருக்கறனால 2 இன்ச் நான் விட்டுருக்கேன். இது வந்து நம்ம தையல் போடுறதுக்காகவும் நம்ம வெயிட் போட்டா பிரிச்சு விடுறதுக்காக இந்த 2 இன்ச் நம்ம விடுறோம். இப்ப இந்த கர்வ் வரைஞ்சுக்கலாம். கர்வுக்கு நீங்க 1.25 இன்ச் வச்சாலே கரெக்டா இருக்கும். கரெக்டா இங்க 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இந்த எல்லு இதுல இருந்து வச்சுக்கோங்க. இந்த ரெடி எலும்புல இருந்து 1.25 இன்ச் வச்சிடாதீங்க. இங்க இருந்து 1.25 இன்ச் வச்சுக்கோங்க. இப்ப இந்த கர்வ் வரைகிறதுக்கு நீங்க எங்க இருந்து இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகணும், எங்க இருந்து இந்த கர்வ் ஸ்டார்ட் ஆகணும்னு பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு இல்லையா, மேல நம்ம தையலுக்காக விட்டதுல இருந்து ஒரு 2.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் ஸ்கேல வச்சுக்கோங்க. ஸ்கேல வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி சரிவா வர மாதிரி வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. 1/2 இன்ச் வந்து நமக்கு சரிவா இருக்கணும். இந்த மாதிரி ஃபுல்லா வச்சு நீங்க மார்க் பண்ணாதீங்க. இந்த மாதிரி சரிவா வச்சு மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணியாச்சு. இப்ப கட் பண்ணிக்கலாம். இப்ப பேக் பீஸ் அவ்வளவுதான்.
இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம இது வந்து சாதா கிளாத் தான், நார்மல் பிளவுஸ், லைனிங் பிளவுஸ் கிடையாது. நீங்க லைனிங் பிளவுஸ் அப்படின்னா மார்க் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்க வந்து 1/4 இன்ச் விடாம கட் பண்ணிக்கோங்க. இப்ப இது நார்மல் கிளாத்னால நான் 1/4 இன்ச் விடுறேன். 1/4 இன்ச்சோ இல்ல 1/2 இன்ச்சோ, பிகினர்ஸா இருந்தீங்கன்னா 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு கட் பண்றதுக்கு கொஞ்சம் அப்பதான் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இப்ப நான் 1/4 இன்ச் விட்டுருக்கேன். 1/4 இன்ச் விட்டுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த 2 இடத்துலயும் ஒரு அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. மடிச்சடிக்கும் போது மார்க் அழிஞ்சாலும் நமக்கு இந்த அர்க்காத்தை வச்சு ஈஸியா மடிச்சடிச்சிடலாம். இப்ப அவ்வளவுதாங்க. பேக் வந்து நம்ம ரொம்ப ஈஸியா கட் பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஸ்லீவ் வந்து எப்படி கட் பண்றதுன்னு பாத்துக்கலாம். இப்ப இந்த சைடு பேக் எடுத்தோம். இப்ப அதுக்கு ஆப்போசிட்ல தான் நம்ம ஸ்லீவ் எடுக்க போறோம். இப்ப வந்து நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணமோ அதே மாதிரி தான் இருக்கு. இப்ப அதே கிளாத்தை 4ஆ ஃபோல்ட் பண்றோம். இப்ப இது 2ஆ ஃபோல்ட் பண்ணிருக்கு. இப்ப மறுபடியும் ஒரு ஃபோல்டிங் பண்றோம். இப்ப ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஃபோல்ட் பண்ணதுக்கு அப்புறம் இது நார்மல் கிளாத்னால நான் 1.25 இன்ச் விட்டுருக்கேன். நீங்க லைனிங் கிளாத் அப்படின்னா 1/2 இன்ச் இங்க விட்டாலே போதும். இப்ப நான் 1.25 இன்ச் விட்டுருக்கேன். ஏன் அப்படின்னா நான் 1/2 இன்ச் வந்து மடிச்சடிச்சு எம்மிங் பண்றதுக்காக அந்த 1.25 இன்ச் விட்டுருக்கேன். இப்ப மார்க் பண்ணிட்டு கோடு போட்டுக்கோங்க. இப்ப அவ்வளவுதாங்க. நம்ம ஸ்லீவ் எடுத்துக்கலாம். நீங்க எப்ப ஸ்லீவ் மார்க் பண்றீங்க இல்ல மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்க இல்ல அப்படியே வச்சு அளவு ப்ளவுஸ்ல வந்து நீங்க ட்ரேஸ் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் நமக்கு பேக் சைடு இது இருக்கு இல்லையா, பேக் சைடு இந்த சைடு வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆயிருக்க மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு வச்சு நீங்க ஸ்லீவ் எடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து 1/2 இன்ச் வந்து நம்ம உள்ளடக்கி வெட்டியிருக்கோம். அதனால உங்களுக்கு அந்த அளவு வந்து மாறும். இந்த சைடு நீங்க பார்த்து எடுத்துக்கோங்க. இப்ப பிளவுஸோட லென்த் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட உயரம் பாத்தீங்க அப்படின்னா 7 இன்ச் இருக்கு. ஸ்லீவோட உயரம் 7 இன்ச் இருக்கு. இப்ப நீங்க அந்த 7 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. கரெக்டா அந்த மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, 1.25 இன்ச் விட்டோம் இல்லையா, அந்த 1.25 இன்ச் 7 இன்ச் அப்படி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஒரு கோடு போட்டுக்கோங்க. இப்ப கோடு போட்டதுக்கு அப்புறம் தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் நம்ம விடணும். தையலுக்காக இந்த மாதிரி 1/2 இன்ச் விட்டுக்கோங்க. இப்படி மார்க் பண்ணியாச்சு. மார்க் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம ஸ்லீவோட வித்து இப்ப நம்ம அகலத்தை எவ்வளவு இருக்குன்னு நோட் பண்ணிக்கலாம். நல்லா அந்த சைடு சுருக்கம் இருந்துச்சுன்னா எடுத்து விட்டுக்கோங்க. உள்ள மடிச்சு போயிருக்கும். இந்த மாதிரி எடுத்து விட்டுட்டு கரெக்டா அங்க இருந்து இப்படி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 6.5 இன்ச் இருக்கு. அந்த 6.5 இன்ச்சை நம்ம மார்க் பண்ண 1.25 இன்ச்ல இந்த மாதிரி அகலத்தை 6.5 இன்ச் மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப மார்க் பண்ணி விட்டதுக்கு அப்புறம் ஆம்போலோட உயரம் இதை நிறைய பேர் இந்த மாதிரி வச்சு நீங்க எடுக்கிறீங்க. இப்படி எடுக்காம நான் ஒரு மெத்தட் சொல்லியிருக்கேன். அந்த மெத்தட்ல நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஸ்லீவோட இங்க ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, ஆம்போலும் உடம்பு கையும் ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, உடம்பு கையும் இந்த இடத்துல இருந்து கரெக்டா ஒரு 5 இன்ச் மட்டும் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி 5 இன்ச்சா மார்க் பண்ணிட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு 3/4 ஸ்லீவா இருந்தாலும் சரி, இல்ல 8 இன்ச் இறக்கம் வருது, 9 இன்ச் இருக்கு, எந்த அளவா இருந்தாலும் நீங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 5 இன்ச் வந்து இந்த மாதிரி அளவு ப்ளவுஸ்ல மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த 5 இன்ச்ல இருந்து எவ்வளவு அகலம் இருக்குன்னு பாருங்க. இப்ப 7 இன்ச் இருக்கு. இப்ப 7 இன்ச் இருக்கா, இந்த 7 இன்ச்ல இருந்து 8.5 இன்ச் இருக்கு. அந்த 8.5 இன்ச் தான் நம்ம ஆம்போல் உயரம். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணுங்க. இப்ப 8.5 இன்ச் கரெக்டா நமக்கு கிளாத் ஃபுல்லாவே இருக்கு. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா நம்ம அதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி ஆம்போல் உயரம் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க கை இருக்குல்ல, இதுல இருந்து இந்த ஆம்போல் ஜாயின் பண்ணிருக்காங்க இல்லையா, இது வரையும் இதோட உயரத்தை வந்து அளந்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச் எல்லாருக்குமே பொதுவாவே நம்ம ஆஃப் ஸ்லீவ் வந்து போடுறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல 3 இன்ச் இருந்தாலே போதும். 3 இன்ச்சுக்கு குறைவா தான் இருக்கக்கூடாது. 3 இன்ச் கரெக்டா இருக்கு. இப்ப இங்க இருக்க ஆம்போலோட அளவு இங்க கரெக்டா இதுக்கு நேரா இந்த 3 இன்ச்சை மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன் அப்படின்னா நமக்கு எவ்வளவு கழியுதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ 3.5 இன்ச் கழிச்சிருக்கோம். நீங்க இப்படி வச்சு நீங்க மார்க் பண்றதுக்கு பதிலா இங்க இருந்து, அதாவது ஆம்போல் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதோடைய
இங்க எண்டுல வந்துருச்சு நமக்கு ஆம் ஹோல். இங்க இருந்து நீங்க எவ்வளவு இருக்குன்னு கழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நமக்கு இதோட அளவு தெரிஞ்சிடும். இப்ப இது மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கிராஸா மார்க் பண்ணிட்டுக்கோங்க. இப்ப அந்த கர்வ் எடுக்கிறதுக்காக 1.5 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கர்வ் எடுத்துக்கோங்க. 1.5 இன்ச் மார்க் பண்ணதுக்கு அப்புறம் இங்க இருந்து கரெக்டா இந்த 1.5 இன்ச்ல இந்த மாதிரி கிராஸா கோடு போட்டுக்கோங்க. கோடு போட்டுட்டு நீங்க கையிலேயே கூட அந்த கர்வ் எடுத்துக்கலாம். இல்ல உங்களுக்கு கர்வ் ஸ்கேல் இருக்கு அப்படின்னா அதுல நீங்க எடுத்துக்கோங்க. இப்ப அவ்வளவுதான், நம்ம கட் பண்ணிடலாம். இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம 3.5 இன்ச் இருக்கு பாருங்க, நமக்கு தையலுக்காக சேர்த்துதான் இருக்கும். நான் ஏன் இங்க இருந்து 3 இன்ச் எடுத்தேன்னா இந்த மாதிரி கிராஸா வைக்கும் போது நமக்கு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்துடும். இப்ப இதான் நம்மளோட ரெடி அளவு. இது வந்து தையலுக்காக நமக்கு வந்துடும். இந்த மாதிரி நீங்க மார்க் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்லீவ் கிட்ட உங்களுக்கு இந்த இடத்துல எந்த ஒரு கன்ஃபியூஷனும் வராது. இப்போ சின்ன அர்க்கட் பண்ணிட்டுக்கோங்க. இந்த ஃபோல்டிங் இருந்துச்சுன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. அவ்வளவுதாங்க, நம்ம ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் பார்ட் எப்படி மார்க் பண்றதுன்னு பார்க்கலாம். ஃப்ரண்ட் பார்ட் ரொம்ப ஈஸி தாங்க. நிறைய பேர் கஷ்டம்னு நினைக்கிறீங்க. ஃப்ரண்ட் பார்ட் வந்து ரொம்ப ஈஸி. ஃப்ரண்ட் பார்ட் மார்க் பண்றதுக்கு நீங்க பேக் கட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல அதை எடுத்துக்கோங்க. இது வந்து கிராஸ் கட்டிங், நம்ம வந்து கிராஸா தான் வைக்கணும். ஸ்ட்ரைட் கட்டிங் அப்படின்னா இந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரைட்டா வச்சுக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங்க, அதனால நீங்க பேக் வந்து நல்லா ஃபுல் கிராஸ்ல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிராஸ்ல வச்சுட்டு இப்ப நம்ம ஷோல்டர் ஆர்ம் ஹோல் வந்து நம்ம ட்ரேஸ் எடுக்க போறோம். அப்படியே அது மேலே வச்சு நம்ம எடுக்க போறோம். கரெக்டா அந்த கழுத்து நம்ம ரெடியில இருக்கு இல்லையா, அங்ககிட்ட இப்படி மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. நீங்க 1/4 இன்ச் விட்டதுல இருந்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டீங்க அப்படின்னா அளவு மாறிடும். இப்ப ஆம்போல இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப ஆம்போல அதே மாதிரி அப்படியே ட்ரேஸ் எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க ட்ரேஸ் எடுத்ததுக்கு அப்புறம் பேக்ல நீங்க ஃப்ரண்ட் பீஸ் மார்க் பண்ணது பேக்கை விட 1/2 இன்ச் வந்து நம்ம தள்ளி வச்சுதான் எடுக்கணும். நம்ம டாட் பிடிக்கிறதுக்கு அந்த 1/2 இன்ச் கழிஞ்சு போறனால பேக்கை விட ஃப்ரண்ட் வந்து 1/2 இன்ச் இந்த மாதிரி தள்ளி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணி விட்டுட்டு இப்ப அவ்வளவுதாங்க. இப்ப இந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கு அப்புறம் கழுத்து இருக்கு இல்லையா, நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல கழுத்து ரெடி அளவு மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, அதே ரெடி அளவுல கொஞ்சம் நல்லா டார்க்கா மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த மாதிரி தட்டினீங்க அப்படின்னா பேக் சைடு லைட் அந்த ஷேடு கிடைக்கும். அதை வச்சு நம்ம அழகா ஃப்ரண்ட் வரைஞ்சிக்கலாம். இப்ப இதை ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்ப நம்ம ஃப்ரண்ட்ல கழுத்தோட அகலம் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கலாம். அதுக்கு நீங்க அளவு பிளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஒண்ணு போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப நமக்கு இதுக்கு தையலுக்காக சேர்த்து தான் நம்ம மார்க் பண்ணிருக்கோம். ஃப்ரண்ட் பீஸ்ல, அதாவது பேக் பீஸ்ல வந்து தையலுக்காக சேர்த்து எடுத்ததான் நம்ம ஃப்ரண்ட் பீஸ்ல அப்படியே ட்ரேஸ் எடுத்துருக்கோம். அதனால நீங்க 1/2 இன்ச் மட்டும் இந்த மாதிரி கீழே தள்ளி ரெடி அளவா மார்க் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ரெடி அளவுல நம்ம கரெக்டா இந்த நம்ம இங்க அளவு பிளவுஸ்ல உள்ள ஷோல்டர் அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டா இந்த 1/2 இன்ச் வந்து நமக்கு தள்ளி இருக்கணும். இந்த கேப் இருக்கணும் 1/2 இன்ச். இந்த மாதிரி தள்ளி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இந்த கப் ஷேப்லாம் நல்லா தூக்கி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல கரெக்டா இந்த வளைஞ்சு வருது இல்லையா, இதோட உயரத்தை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த பட்டியோட லென்த், பட்டி எவ்வளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. மார்க் பண்ணிட்டு ஸ்கேல்ல ரஃபா இந்த லைன் நம்ம இங்க மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து இந்த மாதிரி சும்மா ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இங்க நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, பிளவுஸோட கழுத்தோட லென்த்ல இருந்து இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்ல மார்க் பண்ணி விட்டுட்டு ஸ்கேல் வச்சு
கர்வ் ஸ்கேல் வச்சு நீங்க அந்த கர்வ் வரைஞ்சுக்கோங்க. உங்க கையிலேயே கூட நீங்க 1/2 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வ் வரைஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல துணி மடிச்சிருந்தனால உங்களுக்கு கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கு. இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா பிகினர்ஸ் வந்து தேய்ச்சி விட்டுட்டு நீங்க எடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துக்கோங்க. அளவு ப்ளவுஸ்ல ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த கழுத்து மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, அதே மாதிரி இதோடைய கழுத்தை அந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, பட்டியும் உடம்பும், இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன மார்க். அதுக்கப்புறம் ஒரு 1/2 இன்ச் தள்ளி ஒரு மார்க். ஏன் இந்த 1/2 இன்ச்னா அந்த பட்டியும் உடம்பும் ஜாயின் பண்றதுக்காக ஒரு 1/2 இன்ச். நெக்ஸ்ட் ஒரு 1/4 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இந்த 1/4 இன்ச் எதுக்கு அப்படின்னா இங்க சென்டர்ல டாட் பிடிக்கும் இல்லையா, அதுக்காக இந்த 1/4 இன்ச். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். உங்களுக்கு புரியலன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்ப இதை லைனா கோடு போட்டுக்கோங்க. இந்த 1/4 இன்ச் மார்க் பண்ணதுல இருந்து கோடு போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தள்ளி ஒரு 1/4 இன்ச் கிட்ட. எதுக்காகனா இங்க ஃப்ரண்ட்ல நம்ம பட்டி ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக அந்த 1/4 இன்ச். இப்ப அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டு அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. இப்ப இங்க இருக்கு இல்லையா, பட்டியும் உடம்பு ஜாயின் பண்ணிருக்கோம்ல, இங்க தையல் போது பாத்தீங்களா, இதுகிட்ட இருந்து இந்த மாதிரி டேப் வச்சுட்டு கரெக்டா அந்த சென்டர் டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, நடுவுல டாட் பிடிச்சிருக்கோம் இல்லையா, இந்த டாட்டுக்கு நேரா இவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 2.25 இன்ச் இருக்கு. இதே 2.25 இன்ச்ச நம்ம இந்த ரெடி அளவு இந்த 1/4 இன்ச்ல வைக்காம ரெடி அளவுல இருந்து சும்மா ரஃபா ஒரு கிராஸா வச்சு ஒரு 2.25 இன்ச்ச மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இப்ப அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துக்கோங்க. ஷோல்டரை இந்த மாதிரி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிட்டு இங்க நம்ம டாட் இருக்கு இல்லையா, நடுவுல டாட்டு, இந்த டாட் எல்லாம் நல்லா இந்த மாதிரி இழுத்து விட்டுட்டு இந்த மாதிரி வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்க இருக்கு இல்லையா, இங்க பட்டியும் டாட்டும் நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, உடம்பும், இந்த இடத்துல இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. இந்த ஷேப் வர மாதிரி வச்சுக்கோங்க. அதாவது நம்ம நடுவுல உள்ளதான் நல்லா இழுத்து விடணும். துணி சுருங்கி இருக்கும். இத கரெக்டா இங்க ஷோல்டர்ல ஒரு 1 இன்ச் கிட்ட மார்க் பண்ணி விட்டுட்டு அந்த 1 இன்ச்ல இருந்து நீங்க இந்த ஷோல்டரை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது சும்மா இந்த மாதிரி ரஃபா எடுத்து விட்டுக்கோங்க. இந்த ஷேப் வந்து கரெக்டா இருக்கணும். இங்க வந்து டாட் பிடிச்சிருக்கோம். இது வந்து கீழே உடம்பு பட்டியும் ஜாயின் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல சும்மா லைட்டா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப இழுவ கொடுக்குற துணியா இருந்தா ரொம்ப பிடிச்சி இழுத்துறாதீங்க. நமக்கு மீடியமா இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்ப மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இப்ப சும்மா அப்படி ரஃபா மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு இங்க இதோட அளவு வந்து நம்ம கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கோமான்னு பாக்குறதுக்காக இந்த இடத்துல இருந்து இப்படி 2 இன்ச் கிட்ட அப்படி வச்சு பாருங்க. இப்ப 2 இன்ச்சு கிட்ட இந்த சென்டர் வந்து நம்ம கரெக்டா பிடிச்சிருக்கோம். 2 இன்ச்சுக்கு கம்மியா தான் ஆகக்கூடாது. 2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா ஆகலாம். 2 இன்ச்சுக்கு குறைவா இல்லாம இருந்தாலே நம்ம கரெக்டா தான் இருக்கு. இப்ப கரெக்டா அந்த 2 இன்ச்சுக்கு கரெக்டா இருக்கு நமக்கு. இப்ப இது சும்மா ரஃபா நம்ம கோடு போட்டாலே போதும். நம்ம டாட் வைக்கணும், இதோட அளவு அப்படிலாம் இல்ல. நம்ம இந்த மாதிரி ரஃபா கோடு போட்டுக்கிட்டா மட்டும் போதும். இப்ப இந்த சைடு எடுத்துக்கோங்க. ஹூக் பட்டி சைடு உள்ள எடுத்துக்கோங்க. இந்த டாட்டுக்கு இங்க பிடிச்சிருக்கோம் இல்லையா, இதோட அளவு பாருங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 1.5 இன்ச் இருக்கு. இப்ப நம்ம இங்க 2.25 இன்ச் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல இருந்து தான் நம்ம அளவை வந்து எடுக்கணும். நீங்க இங்க ஒரு டாட்டை வச்சுட்டு இந்த அளவுல இருந்து நீங்க 1.5 இன்ச் இப்படி எடுக்க கூடாது. நம்ம இங்க மார்க் பண்ணோம் இல்லையா, இதுல இருந்து இந்த நம்ம லைன் மார்க் பண்ணிருக்கோம் இல்லையா, இதுல எவ்வளவு வருதோ அந்த மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். இதுலதான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறீங்க. நீங்க இங்க இருந்து ஒரு டாட் வச்சுட்டு இந்த டாட்ல இருந்து இதோ இந்த மாதிரி 1 இன்ச் வச்சு பிடிக்கிறீங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணாம நீங்க இங்க இருந்து மார்க் பண்ணிருக்கீங்க இல்லையா, இதுல இருந்து இந்த 1.5 இன்ச்சை வச்சுக்கோங்க. அவ்வளவுதாங்க. இப்ப இதுக்கும் கிராஸா கோடு போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப அதே ஹூக் பட்டி சைடு எடுத்துட்டு ஸ்லீவும் உடம்பு ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த லைனு இதுல இருந்து இந்த பட்டியும் உடம்பு ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா, இது வரையும் எவ்வளவு இருக்குன்னு பாத்துக்கோங்க. அளந்துக்கோங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா 4.5 இன்ச் இருக்கு. இந்த 4.5 இன்ச்சை நம்ம எப்படி மார்க் பண்ணணும் அப்படின்னா, மேல 1/2 இன்ச் இந்த மாதிரி விட்டுட்டு தான் நீங்க டேப்பை வைக்கணும். ஏன் அப்படின்னா இங்க நம்ம வந்து தையலுக்காக விட்டுருக்கோம் இல்லையா, அதுக்காக தையலுக்காக விட்டதுல இருந்து நீங்க ரெடி அளவு வச்சுக்கணும்.
4.5 இன்ச் மார்க் பண்ணிட்டு ஒரு 1/2 இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எதுக்குன்னா பட்டியும் உடம்பு ஜாயின் பண்றதுக்காக இந்த 1/2 இன்ச். இந்த மாதிரி கிராஸா வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த இதுல இருந்து இது வரையும் இந்த மாதிரி வச்சு ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நமக்கு இப்போ வி ஷேப் கிடைச்சிருச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அடிக்க விட்டுறது எல்லாருக்கும் தேவைப்படாது. நீங்க அளவு ப்ளவுஸ்ல வச்சு செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க எந்த அளவு வச்சு இப்போ இந்த மாதிரி ஒரு 2 இன்ச்சு கிட்ட இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த கர்வ் உள்ளடக்கி எடுத்துக்கோங்க. சும்மா அந்த மாதிரி ரஃபா அதே மாதிரி இந்த சைடு ஒரு 2.5 இன்ச் கிட்ட இந்த உள்ளடக்கி வர்றது முடிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அவ்வளோதாங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு 1/4 இன்ச் இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு கட் பண்ணி விட்டுக்கோங்க. இது ரொம்ப 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 சிம்பிளான மெத்தடு. இந்த மெத்தட்ல நீங்க கட்டிங் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இந்த 2.5 இன்ச்சு கிட்ட நம்ம விட்டோம் இல்லையா, இதுகிட்ட இந்த மாதிரி அர்க்காத் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பேக் எடுத்துட்டு கரெக்டா ஃப்ரண்ட்டை நீங்க எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த ஷோல்டரையும் ஒன்று போல வச்சுட்டு இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க. இப்போ கரெக்டா நம்ம இங்க 2.5 இன்ச் கிட்ட விட்டு அர்க்காத் பண்ணோம் இல்லையா, இதுவும் இதுவும் இந்த மாதிரி கரெக்டா இருக்கணும். அப்பதான் நமக்கு இந்த ஸ்லீவ் நம்ம ஜாயின் பண்றோம் பாருங்க, அப்போதைக்கு இந்த நம்ம கரெக்டா அந்த நேர புடிச்சிட்டு போகும்போது இது நமக்கு ரெண்டும் ஒன்று போல இருக்கணும். மாதிரி ஸ்லீவோட ஆம்போல் நீங்க கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்காக நீங்க இந்த மாதிரி ஸ்லீவ் கட் பண்ணி வச்சீங்க இல்லையா, இதை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்து செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி ரெடி அளவுல இருந்து இப்படி ஒரு 1/2 இன்ச் நம்ம தப்போம் இல்லையா, அதே மாதிரி வச்சு பாருங்க. கரெக்டா நம்ம அந்த இடத்துல இருக்கு. இந்த மாதிரி வச்சு பாத்தீங்க அப்படின்னா நம்ம கரெக்டா தான் மார்க் பண்ணிருக்கோமா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ இங்க நமக்கு ஜாயின் பண்ணிடுவோம். இந்த இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிளாத் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். நான் ஸ்டிச் பண்ணும்போது அதை ஆட் பண்ணி போடுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம பட்டிக்கு வந்து எடுத்துடலாம். பட்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கிளாத் கிடைக்கும். இந்த கிளாத்தை அப்படி விட்டு விட்டுக்கோங்க. எப்பயுமே பட்டி பீஸுக்கு இதோடைய அகலம் 5 இன்ச் இல்ல 6 இன்ச் இருந்தாலே போதும். அதுக்கு கம்மியா எடுக்காதீங்க. நான் பார்த்தேன் அப்படின்னா 5 இன்ச் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு எடுத்துக்கோங்க. இப்போ லென்த் பாத்தீங்க அப்படின்னா 12 இன்ச் இருக்கு. நீங்க 10 இன்ச் கிட்ட குறைவா எடுக்காம எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கிராஸ் பீஸ் கொடுத்து அடிச்சுட்டு இருக்கோம் இல்லையா கழுத்துக்காக, அதுக்கு இந்த மாதிரி நம்ம கிராஸா தான் எடுக்கணும். இந்த மாதிரி இழுத்தா ரப்பர் மாதிரி வரும். இந்த மாதிரி தான் நம்ம எடுக்கணும். இந்த மாதிரி சைஸ் பண்ணி விட்டுட்டு சைஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விட்டுட்டு கரெக்டா அகல வந்து 1 இன்ச் நமக்கு வேணும். பிகினஸா இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி 1 இன்ச் மார்க் பண்ணி விட்டுட்டு கட் பண்ணுங்க. இல்ல கண்ணாடி ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதோட அளவு வந்து கரெக்டா இருக்கும் 1 இன்ச்சுக்கு. இந்த ஸ்கேல் வாங்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க கோடு போட்டுட்டு கூட எடுங்க, ஈஸியா வரும். கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வந்து நம்ம கொடுத்து எடுக்கிறக்காக எடுத்தாச்சு. இப்போ இந்த இதெல்லாம் நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி இல்லையா, ஃப்ரண்ட்ல பட்டி வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக இந்த கிளாத்தை வச்சுக்கோங்க. ரொம்ப 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 ஈஸியான மெத்தட்ல தான் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்க ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியா புரியும். நீங்க ஃப்ரண்ட்ல இந்த மாதிரி டாட் பிடிக்கிறதுக்கு
இந்த கிராஸ் வந்து நீங்க மார்க் பண்றதுக்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட வேணாம். ஈஸியான மெத்தட் தான் நமக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும்.